50 வயதை கடந்து அங்கிளாக இருக்கும் விஜய் முதலமைச்சரை அங்கிள் அங்கிள் என்று அழைப்பது வேடிக்கை என்று கூறியிருக்கும் சபாநாயகர் அப்பாவு, கரூர் சம்பவத்தில் உயிரிழப்புகள் நிகழ்ந்தவுடன் விஜய் ஒரு கட்சித் தலைவராக இறந்த தொண்டர்களுக்கு கட்சிக் கொடியை போர்த்தி இறுதி அஞ்சலி செலுத்தாமல் கட்சிக் கொடியை அரை கம்பத்தில் பறக்க விடாமல் ஓடி ஒளிந்து கொண்டதாகவும், சினிமாவில் நடிப்பது போல் அமித்ஷா கட்சி ஆரம்பிக்க சொல்லி ஒப்பந்தம் போட்டு விஜய் கட்சி ஆரம்பித்து நடித்து வந்ததாகவும், இப்போது பிரச்சனை ஏற்பட்டதும் யார் கட்சி ஆரம்பிக்க சொன்னார்களோ அவர்களிடம் தாவேகவினர் ஓடுவதாகவும் கடுமையாக சாடியிருக்கிறார் அப்பாவு. எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டா படத்திலையும் உதவி செய்வாரு, ஒவ்வொரு இயற்கை பேரழிவு வந்தனாலும் உதவி செய்துக்கிட்டே இருப்பாரு. நான் பத்திரிகையில இதுவரை தம்பி விஜய் படிச்சு இவ்வளவு காலம் 50 வயசு ஆகுது அவருக்கு. 50 வயசுல அங்கிள்னு எல்லாரையும் கூப்பிடுதாரு. உங்களை பார்த்தா எல்லாரும் அங்கிள்கணும், நீர் 50 வயசுல நீர் அங்கிள்னு யாரையும் கூப்பிடுதாரு. அப்போ அந்த உறுதி இருந்துன்னா அதில் இறங்கியிருப்பாங்க, இறக்க இருந்துன்னா உதவி செய்யிருப்பாங்க. அவங்க கட்சிக்காரங்க அந்த இறப்புல அவங்க கொடியை போட்டு அவருக்கு இறுதி சடங்கு பண்ணியிருப்பாங்க. கொடிக்கம்பத்தை தமிழ்நாடு முழுதும் அரைக்கம்பத்தில் இறக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எதுவும் செய்யாததுனால நீங்கள்லாம் என்ன நினைக்கிறதுல எனக்கு தெரியும், இவரு நினைச்சு கட்சி ஆரம்பிக்கல. இதுவரை சினிமாவில் நடிச்சிருக்காரு, இப்போ அரசியலில் நடிக்கிறதுக்கு ஒரு தட்ட ஒப்பந்தம் போட்டு அமித்ஷாட்ட அந்த ஒப்பந்தப்படி நடிச்சுட்டு இருக்கிறாரு. அதில் உள்ள நன்மை தீமை யார் தான் பார்த்துக்கிட்டோம்? ஆரம்பிக்க சொன்னவர் தான் பார்த்துக்கணும். அதுக்கு தான் டெல்லிக்கு போறாங்க, அங்கே போறாங்க, பரபரப்பாக இருக்காங்க, அவ்வளோதான். யாருக்காகவும் அஞ்சுற அரசு இல்லை இந்த அரசு. யாரை கண்டு பயப்படக்கூடிய அரசு இல்லை. தலைவர் எப்படி, பெரியார் எப்படி, அண்ணன் எப்படி, கலைஞர் எப்படி, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு சம்பவத்தை சொல்றேன். கலைஞர் கைது செய்யப்பட்டார். நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் அசோக்குமார் அவர்கள் தான் சொன்னாங்க, எல்லாம் கல்லெஞ்சக்காரங்களா, உங்களுக்கு என்ன ஒரு இறக்கமே இல்லாம இவரை இப்படி நடு ராத்திரில போய் பண்ணிருக்கலன்னு சொன்னார். அதுக்கு ஒரு பேரணி நடந்து மனு கொடுக்க வந்தாங்க காவல்துறை அதிகாரிகிட்ட, பீச்சில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்துக்கு. ஏற்கனவே காவல்துறையும் வேற குண்டர்களையும் அனுப்பி அந்த கூட்டத்தை அடிச்சு கைகால அடிச்சு இறந்தெல்லாம் போனாங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட்டு. கலைஞர் அந்த அசாதாரண சூழ்நிலையில காவல்துறையெல்லாம் போய் பார்க்க போகக்கூடாது, ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருந்தது. சொல்லிய பாரியா, நான் போறேன்னு சொல்லி போய் வீரமா அவ்வளோ பேரையும் பார்த்து ஆறுதல் சொல்லி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தெம்பு விட்டினாரு. அந்த தெம்பு ஏன் வரலன்னு தான் நான் விஜய்கிட்ட சொல்றேன். ஏன் பனையூரில் போய் பதுங்கினேன்னு தான் சொல்றேன். 3 நாள் கழிச்சு RSS மற்ற அந்த பிஜேபி காரங்கள்லாம் குரல் கொடுத்த பிறகு எனக்காக குரல் கொடுத்தவங்களுக்கு நன்றின்னு வெளியே வந்ததுதான் மக்கள் வெட்கி தலி குறையாங்க. இவருக்கு நம்ம பிள்ளைகள் போயிட்ட இப்படி ஒரு ஆள் அனாமத்தா போட்டு போயிட்டார. அரசு தன்னுடைய கடமையை உடனே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை, அவ்வளவு பேருக்கும் என்னென்ன உதவி செய்யணுமோ அதை செய்தாங்க. அவங்களுடைய நோக்கம் ஒரே நோக்கம்தான், இருட்டுக்கு போகணும், அவங்களே ஜெனரேட்டர்ல லைட்டை போடணும், அதை அப்படியே அவங்களே ஆஃப் பண்ணணும், குற்றச்சாட்டை பழியே இன்னொரு மேல போடணும்னு போனாங்க. அது நடக்கல, பேக் ஃபயர் ஆயிடுச்சு. வெக்கி தலை குனிஞ்சு வெளியே வர முடியாம வைக்கப்பட்டு இருக்காங்க எல்லாரும். நன்றி, வணக்கம். ஏன் நேரடி உறவுன்னே சொல்லிட்டு போங்களேன், எவ்வளவுதானே. எனக்கு நடிகர் விஜய் நல்லா பிடிக்கும் தம்பி. அவர் காமெடி எல்லாம் நல்லா ரசிப்பேன். அவர் கபடி விளையாட்டுல உள்ள ஒரு காமெடி எல்லாம் தினமும் பார்ப்பேன். அதனால எங்களுக்கு நேரடி உறவு தானே அவருக்கு. எனக்கு அவர் படம் நடிக்காரு, நான் பார்த்திருக்கேன். நேரடி உறவு தானே இது. யாரு என்ன இல்ல, இந்த அரசுக்கு யாருக்கும் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி நேற்று ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. கரூர் விவகாரத்துல அரசுத்துறை செயலாளர்களை கொண்டு விளக்கம் கொடுத்தது ஒரு தவறான நடவடிக்கை. அந்த துறை செயலாளர்கள் மீது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அது அவங்க விருப்பம். அரசு அதிகாரிகள் தான் ஏன் கூட்டத்தை கட்டுப்படுத்தலைன்னு அரசு அதிகாரியை தானே கேட்கறிய. நான் சரியாதான் பண்ணேன்னு அரசு அதிகாரி தானே பதில் சொல்லணும். அதை நான் சொன்னோம்னா நீங்க எதுக்கு சொல்லி அவரு சொல்ல மாட்டாரு தானே கேட்பீங்க. அது சரியான நடவடிக்கை தான் இந்த கவர்மெண்ட் சரியா தான் பண்ணிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே யாருக்கும் வெறுப்பு கிடையாது இந்த அரசுக்கு, முதலமைச்சருக்கு. யாரு தவறு பண்ணாலும் யாரும் தப்ப முடியாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கீங்க. நீங்க அவரை இல்ல, நான் அதாவது ஒரு கூட்டங்க நடக்குன்னா அந்த பொறுப்பாளர் யாரு எழுதி கொடுத்து கேட்டாங்களோ அவனை தான் முதல்ல கூப்பிட்டு கேட்பாங்க. அதனுடைய தொடர்ச்சியா என்ன நடந்துப்பாங்க.
இப்போ எல்லா வீடியோக்களும் நீங்க வெளியேறி போட்டு கூட்டம் கூடாது இல்லையா? சிறப்பு விருந்தினர் விஜய் வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டம் அப்படிங்கும்போது பிரச்சனை அவரால் தானே போது அவர் மேலதான் நடவடிக்கை எடுக்கணும். அதுதான நியாயம் இல்லையா? அவரு காலதாமதமா வந்திருக்காரு. அவரு புஷி இல்ல அவரு புஷியானது ஆதவ் எல்லாரும் 1.5 மணி நேரமாட்டு ஒரு இடத்துல இருந்து கடறதுக்கு தாமதம் பண்ணி சதியோட வராங்க. அதை அரங்கேற்ற முடியாம போறாங்க. 7 நிமிடத்துல ஒரு வீடியோ கிடைச்ச உடனே சந்தோஷத்துல போறாங்க. எல்லாரும் மேலேயும் விஜயா இருந்தாலும் அவரை கைடு பண்ண ஆளா இருந்தாலும் இந்த அரசை யாரையும் தப்ப விடாது, நடவடிக்கை எடுக்கும். நன்றி, வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக பிரதான கட்சிகள் இருந்தாலும் விஜய் வந்து யாரோட கட்சி ஓட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதிமுக ஓட்டு பிரிவு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவரை நம்பி ஆள் போக வேண்டிய நம்புதியே.